ஸோ இன்னைக்கு என்ன அன்பாக்ஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா கிரீன் இனோவேக்ஸ் சோலார் விளக்கு பொறி. இதை எப்படி நம்ம அசம்பிள் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இது எதுக்காக வாங்கியிருக்கோம் அப்படின்னா, நம்ம நெல் பயிர் நட்டு வச்சிருக்கோங்க. இந்த நெல் பயிரில் பூச்சி பாதிப்பு அதிகமாக இருக்கு. இந்த பூச்சி பாதிப்பை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரியான விளக்கு பொறிகள் மூலியமா கண்ட்ரோல் பண்ண முடியும். தாய்ப்புழுக்களை அரெஸ்ட் பண்றது மூலியமா அடுத்த இனப்பெருக்கத்தை நம்ம தடை பண்ணிடுறோம். இதனால ஏற்படக்கூடிய புழுக்கள் அடுத்த இனப்பெருக்கம் நடைபெறாது. இதனால முட்டைகள் வராது. இதனால புழுக்களோட பாதிப்பு நம்ம நெல் பயிருக்கு இருக்காதுங்க. கிட்டத்தட்ட 70% வரைக்குமே நம்மளால இந்த விளக்கு பொறிகள் மூலமா பூச்சி புழுக்கள் பாதிப்புகள் மூலமா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். சரி, இதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு, எப்படி நம்ம அசம்பிள் பண்ணலாம் அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலேயே ஒரு ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த 3 பைப்பும் இதில் வந்து நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். இது ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதை எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ பாக்ஸுக்குள்ளே திறந்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் ஒன்று கொடுத்துருக்காங்க. சோலார் பேனலை எடுத்துடலாம். 9 வோல்ட் சோலார் பேனலு. இதுதான் மெயின் பாக்ஸு. ஸோ இதையும் இப்படி வச்சுக்கலாம். அது அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு அலுமினியம் ஃப்ரேம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் எதுவும் இல்லை, இதை எடுத்து ஓரம் கட்டிடலாம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு பேஷன் ஒன்று இருக்குது. இந்த பேஷனில் தான் நம்ம அந்த விளக்கு பொறியை வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக கிரீன் இனோவேக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ புது டிசைனில் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு சின்னதாக காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஃபஸ்ட்டை விட இப்போ வந்து விலை மலிவாக தான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த விளக்கு பொறியில் நம்மக்கிட்ட என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சோலார் பேனல், அதை அசம்பிள் பண்ணுறதுக்கான ஸ்பேனர் கிட் ஒன்று இருக்குது. 3 அடியில் ஒரு 4 பைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டுக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க இரும்பில். இதுதான் கிரீன் இனோவேக்ஸோட அந்த சோலார் லைட் ட்ராப். இதில் தான் அந்த ப்ளூ கலர் எல்இடி லைட்ஸ் தெரியும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிகளை கவர்ந்து எடுத்து பேஷனுக்குள்ளே வந்து விழுந்துடும். தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஷனையும் இங்கே இருக்கிற இந்த சோலார் லைட் ட்ராப்பையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக அலுமினியம் ஃப்ரேம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மாதிரி மாற்றி மட்டும் போட்டுறாதீங்க. ஆக்சுவலாக வந்து டைரக்ஷன் கரெக்டாக நான் வச்சுக்கோங்க. இது வருங்க, இந்த இது வந்து வெளியில் வரணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன ஹோல் இருக்கும்ல, அது வந்து இது வருங்க, இந்த சின்ன ஹோல் இருக்குல்ல, இது வந்து இங்கே ஃபிட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் தப்பாக போட்டு வச்சுருக்கேன், அப்படியே மாற்றிக்கலாம். ஸோ இது மாதிரி இந்த 3 ஃப்ரேமையும் செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்க அந்த சோலார் லைட் ட்ராப்பை இந்த பேக் சைடில் ஒரு அலைன் கீ இருக்கும், அதை கழட்டிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக் சைடை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லைக் இது மாதிரி இது வருங்க, இங்கே ஸ்லாட்டட் ஹோல் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து அலைன் கீ, அதுக்கப்புறம் அலைன் கீ ஸ்க்ரூவும் இருக்கும். ஸோ இதை விட்டுறாதீங்க, 2 பேராக இருந்தால் ஈஸியாக கையில் பிடிச்சி போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஹோலில் இதை செட் பண்ணிடுங்க. கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி இந்த லைட் ட்ராப்பை வந்து ரெடி பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அடிஷ்னலாக கொஞ்சம் ஸ்க்ரூஸும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அதை நான் சேஃப்டியாக எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேனல். இந்த சோலார் பேனலுக்கும் இந்த இடத்துல ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துகிட்டு இது 2த்தையும் கழட்டிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா டாப்பில் நம்ம வந்து இதை செட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் எல்லாமே நான் கொஞ்சம் ஹேண்ட் டைட் மட்டும் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதுக்கான ஸ்பேனர்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட்டு இந்த ஸ்பேனர்ஸ் மூலிமா அப்படியே டைட் பண்ணிக்கலாம். இந்த சோலார் பேனல்லேருந்து இந்த லைட் ட்ராப்புக்கு வந்து சார்ஜ் போடுறதுக்காக தான் இந்த பேனல். இந்த பேனல் என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே ஒரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, தெரியுதா? இந்த போர்ட்டில் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிடுங்க. இங்கேயே வந்து ஆன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன் ஆஃப்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ ஆஃப் கண்டிஷனில் இருக்குது, இதை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலரில் ஒரு லைட் எரியும். இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா வெளிச்சம் இருக்கிறதுனால இதெல்லாம் சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. தென் இதுதான் நம்மளோட ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டில் அப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லைங்க, இந்த பேஷனு இந்த 3 ஃப்ரேம் இருக்கும். இந்த 3 ஃப்ரேமை என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் வந்து அசம்பிள் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு சைடும் நீங்கள் ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணி பாருங்கள் எந்தெந்த மாதிரி இருக்குன்னு. இங்கே ஒரே ஒரு ஹோல் மட்டும் இருக்குது. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்னொரு ஆப்ஷனுங்க. இந்த ஸ்க்ரூவை இதுக்குள்ளே அசம்பிள் பண்ணிட்டு இந்த பைப்பை எடுத்துகிட்டு போயிட்டு டேரெக்டாக உங்களுக்கு நிலத்தில் நட்டுக்கலாம். இது ஒரு மெத்தடு. இல்லை இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 3 பைப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸ்டாண்டு மாதிரி இந்த மாதிரி 3 பைப் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்டாண்ட்லேயும் அதே மாதிரி 3 இருக்கும். இதை வந்து இங்கேயே வச்சுட்டு போயிடுறேன். இப்போ நம்ம நிலத்துக்கு போகலாம் வாங்க. ஸோ இப்போ இந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் வைக்க போகிறோம் என் தோட்டத்தில். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று சொருவிக்கலாம், அதே மாதிரி இங்கே ஒன்று சொருவிக்கலாம். நம்ம இதை ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணிட்டு 3வது வந்து மாட்டிக்கலாம்.
ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து இந்த ஸ்டாண்டை இப்படி வச்சுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த சோலார் லைட் ட்ராப் இதை வச்சுக்கலாம். இந்த சோலார் லைட் ட்ராப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இவ்வளோதான். என்னோடய சன்லைட் வந்து இப்படி தான் இருக்கும். அதனால் வந்து சோலார் பேனலை இந்த சைடில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தண்ணி கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு கரெக்டாக 6 மணி, அதாவது சன்லைட் மறைஞ்சிச்சு அப்படின்னா இந்த ப்ளூ கலர் லைட் வந்து இங்கே எரிய ஆரம்பிச்சிடும். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 to 9 தான் தீமை செய்யக்கூடிய பூச்சிகளோட பாதிப்பு வந்து நம்மளோட தோட்டத்தில் இருக்கும். அந்த டைமில் வர பூச்சிகளை இந்த ப்ளூ கலர் லைட் வந்து கவர்ந்து இழுத்து அவங்கள வந்து இந்த தண்ணியில் விழ வச்சு இறக்க வச்சுருவாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த இனப்பெருக்கம் நடக்காமல் இருக்கிறதுனால பூச்சிகள் அண்ட் புழுக்களோட பாதிப்பு வந்து கிட்டத்தட்ட 70% மேலே நம்மளுக்கு வந்து கம்மியாகிட்டு இருக்கு. இங்கே ஒன்று இருக்குல்ல, இது சொல்லியிருந்தேன். லைக் இதில் ஒரு ஹோல் ஒன்று போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ராடை கரெக்டாக இந்த பைப்பில் வந்து ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிடுங்க. தென் இங்கே வந்து ஒரு ஹோல் இருக்கும். நேராக இங்கே அவுட் எடுத்துக்கோங்க. தென் உங்களுடைய ஸ்க்ரூஸை இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் ஸ்டாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இது மாதிரியும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்கள் நிலத்தில் வச்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இந்த சோலார் லைட் ட்ராப்பை பற்றி மேலும் டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கங்க. இது யார் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா, க்ரீன் இன்னோவேக்ஸ். இவங்க வந்தவாசியில் இருக்காங்க. ஆல் ஓவர் த இந்தியா எங்கே வேணாலும் கொரியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேவைப்படுறவங்க கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கங்க.